பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய நாட்டின் புனித மண்ணில் காடுகளும் தவமும் நிறைந்த ஒரு தெய்வீக தலம் இருந்தது. அதுதான் உத்திராகோசமங்கை. அந்த காலத்தில் உலகில் அஞ்ஞானமும் அகந்தையும் பெருகியதைக் கண்டு தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார்கள். உலகிற்கு ஞான ஒளி தாருங்கள் பிரபோ என்று தேவர்கள் வேண்ட, அவர்களின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அருளினார். என் தாண்டவ ரூபம் உலகிற்கு நிலையான ஞானமாக இருக்க வேண்டும். காலத்தால் மாறாத ஒரு வடிவில் நான் வெளிப்படுவேன். அப்போது தேவசிற்பி விஸ்வகர்மா பச்சை ஒளி வீசும் தூய மரகதக் கல்லைக் கொண்டு நடராஜ வடிவத்தை உருவாக்கினார். சிவபெருமானின் தாண்டவ சக்தியும் ஞான அருளும் அந்த மரகதத்தில் உறைந்தது. சிவனே அந்தச் சிலையில் தம் அருளை நிரப்பினார். அந்த அபூர்வ மரகத நடராஜர் இரகசியமாக உத்திராகோசமங்கையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். அதனால்தான் அவர் ஒரு சிலை அல்ல, உறைந்த தாண்டவம், உறைந்த ஞானம்.